கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 4வது வசனத்தின் செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:4 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றாம், ஆவியானவரே அமில் அன்பு செய்கின்றாம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆமாய் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டேன், மறுபடி பிறக்க வைத்தேன், மகனாக தெரிந்து கண்டேன், மறுபடி பிறக்க வைத்தேன். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. பரபரா உகிரகரா பராரிகஷபரா பரா ரிகரிகரா உப்பரா ரிகரிபரா உகமக உகமகரா உலரரா உலரரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே. அககரா அகனிகரா அப்பராரிகஷபரா உபரா உபிரபரா உபரா உகநகரா உபரப உபரபரா உகநக உகநகரா. சகலமாம் படைத்தவரே சர்வ வல்லவரே, சகலமாம் படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆமை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வல்லமையாம் பலனாம், தோத்திரமாம் கனமாம் வல்லமையாம் பலனாம், மாட்சிமயாம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயா துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசய மாணவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசய மாணவைகள், உமது வழிகளெல்லாம் சத்திய மாணவைகள், உமது வழிகளெல்லாம் சத்திய மாணவைகள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டாக்டர் மாரிக்கனி பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு ஒரு சுத்த மனசாட்சி இருக்கு. இந்த மனசாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த மனசாட்சி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். இதை இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அந்த மனசாட்சி கூட ஆவியானவர் இணைந்து ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் இந்த ஜெப வாழ்க்கை. திரும்ப சொல்றேன், மனசாட்சி ஒரு பக்கம் இருக்கணும், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பக்கம் இருக்கணும். 2 பேரும் இணைந்து போகிறதெல்லாம் இந்த ஜெபம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும், ஒவ்வொரு விண்ணப்பம்னா பல ஜெபத்தை பவுல் செய்து கொண்டே இருக்கிறார்.
உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, இத அவர் சொல்லும் போது அவர் மனசாட்சி எப்படி இருந்தது நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் முதல் வசனத்துல பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னா, பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, ஆலோசனை சங்கத்தார் இது மாதிரி குற்றச்சாட்டுறதுக்காக வந்திருக்காங்க. சகோதரரே, எல்லாம் யூதர்கள், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். நல் மனசாட்சி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது மட்டும்தான் இருக்காது. எல்லாம் செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க, எக்ஸட்ரா 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 என்னெல்லாம் செய்வாங்க. எங்களுடைய டாக்டர் அம்மா அஜித் அவருக்கு ஒரு ஊழியக்கார அக்கா அப்படி கிடுக்கில போட்டு வச்சுக்கிட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லும், பொய்யா பேசும். ஒரு நாள் என்கிட்ட நிறைய அனாதை பிள்ளைகள் இருக்காங்க, குளிர்ல ரொம்ப நடுங்குறாங்க, அவங்களுக்கு நான் 100 பெட்ஷீட் வாங்கியிருக்கேன், நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து கேட்டா, சேட்டா நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா 100 பெட்ஷீட் வாங்கிட்டாளா? ஆமா வாங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு பணம் எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்னேன், நீ வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி அந்த 100 பெட்ஷீட்டையும் உடனே நம்ம ஒரு அமௌண்ட் அனுப்பிடுவோம். இவ எதிர்பார்க்கல, ஏன்னா இதுவரை கேட்க டாக்டர் அம்மா கொடுத்துட்டே இருந்தாங்க. இவன் நல் மனசாட்சியில கொடுக்குற அந்த அம்மா ஒரு மோசமான அக்கா. உடனே அது என்ன பண்ணிச்சு, ஒரு கடையில போய் ஒரு பெட்ஷீட்டை வாங்கி அதை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு. இது 100 பெட்ஷீட்டை காட்டுச்சுன்னா ஒன்று அது கடையில போய் காட்டுது. இதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த அக்காவுக்கு மனசாட்சிங்கிறது சுத்தமா கிடையாது. அது இல்லாமலே அது சோக்கால்டு ஊழியர்னு சொல்லி ஒரு போர்வையில ஆளுகளை ஏமாத்திட்டு இருக்கு. ஆனா பவுல் அப்படி கிடையாது. இந்நாள் வரைக்கும், அப்போஸ்தலர் 23வது அதிகாரம், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும், அது பண விஷயமா இருந்தாலும் ஜெப விஷயமா இருந்தாலும் நல் மனசாட்சியோடு நடந்தேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக. இது ஃபர்ஸ்ட். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 24வது அதிகாரம் அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக, இங்க தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக, இது அடுத்த பாயிண்ட். மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு அநேக என்ன சொல்லுவாங்க, ஊழியக்காரர்கள் இந்த பண விஷயத்த கேட்டானா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பரலோக அக்கௌண்ட்ல அவருக்கு கணக்கு கொடுப்போம், ஆனா உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. வசனத்தை வாசிப்போமோ? அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16. இந்த நாள் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடையவனா இருந்து பிரயாசம். அந்த குற்றமற்ற மனசாட்சியிலிருந்து தான் அவர் ஜெபம் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரி, இன்னைக்கு எல்லாமே ஒரு சம்பவத்தோட தான் நான் சொல்லலாம ஆவியானவர் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில வாலிபர் என்னோட இணைந்தார்கள். நான் சேரல, நானும் என் மனைவி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனோம். அன்னைக்கு அந்த பசங்க வந்தாங்க. அந்த பசங்க வந்து அண்ணே பிரைஸ் இல்லாத சொல்லி பையன் அவங்களுடைய ஊழியத்துல என்னை இணைத்தாங்க. நானும் போய் செய்தி கொடுத்தேன். அப்ப பிரதர் ஆர் ஸ்டான்லி, அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹீரோ. அவங்களுக்கும் எனக்கும், நானும் அவருடைய செய்திகள் அநேகம் கேட்டு நோட்ஸ் எழுதியிருக்கேன். எப்படி கொடுக்க கூடாதுங்கிறதுல எல்லாத்தையும் வச்சுட்டு அதுல ஒரு போர்ஷன் காட்டுங்க, அக்கௌண்ட். நீங்க ஊழியம் செய்கிறீங்கன்னா என்னைய இதுல சேர்க்க முடியாது, ஏன்னா நான் உங்கள்ட்ட யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன். ஜெயம் ஸ்டாலின், லீலா, நாகரத்னம் அம்மாள், ஹெப்சி டீச்சர், உங்ககிட்ட யார்ட்டையாவது நான் காசு வாங்கியிருக்கேன்னா சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் 5 டைம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் வந்து இந்த அக்கௌண்ட்ல நான் வரமாட்டேன். ஆனால் யார் யாரெல்லாம் காணிக்க, இந்த நான் சொல்ற வாலிபர்கள் காணிக்க வரும், பல சபையில இருந்து அவங்களுக்கு காணிக்க வரும். அந்த ஆரம்ப காலத்துல அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க எல்லாருமே பிரதர், நீங்களும் உங்களையும் தான் சேர்த்து சொல்றோம், பிரதர் ஆர் ஸ்டான்லியுடைய ஃபாலோவர்ஸ் நம்மலாம், அவர் சொல்றது அப்படி நம்ம மனுஷனும் கேட்கணும் அப்படின்னு சொன்னவங்க காணிக்கைங்கிற விஷயம் வரும் பொழுது லேசா பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், நீங்க ஒரு மாத இதழ் போடுறீங்களே, அதுல நானும் பிரட்டி பாக்குறேன், நீங்க அக்கௌண்ட் கார்ட்லயே பிரதர் ஆர் ஸ்டான்லி கரெக்டா சொல்லியிருந்தார்ல அக்கௌண்ட் போடணும்னு சொல்லி. அது பிரதர் நிறைய காணிக்க வருது பாத்தீங்களா, அத மற்றவங்க இந்த அக்கௌண்ட பார்த்தாங்கன்னா அவங்க காணிக்க அனுப்ப மாட்டாங்கல்ல, இவருக்கு தான் இவ்வளவு வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா மனசாட்சியை கட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா.
ஆனா ஒண்ணு பண்ணும் டாக்டர் பிரதர், எங்க மினிஸ்ட்ரி பில்டிங்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. யாருக்காவது சந்தேகம் இருந்தா எங்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க எப்பனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா நாங்க மேகசின்ல போட மாட்டோம். பாத்தீங்களா, அந்த மனசாட்சி அப்படி மூடிட்டாங்க. பாத்தீங்களா, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. பாருங்க, இப்ப வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 17 வசனம். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்திற்காக தர்ம பணத்தை ஒப்பிக்கவும் காணிக்கை செலுத்த மாட்டேன். பண விஷயம், இந்த பண விஷயத்துல நல் மனசாட்சியா இருக்கிறாரு. அந்த நல் மனசாட்சிக்கு தேவனுக்கு முன்னாடி மக்களுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கொடுக்க வந்திருக்கேங்கிறாரு. அவரால் தான் ஜெபிக்க முடிகிறது. மூன்றாவது குறிப்பாக எடுத்துக்கொள்ளும். அப்போ 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது. 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலையும் கபடில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்து கொள்வோம் என்றது எனது மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியை எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கு. இந்த இருதயத்துலதான் ஜெபிக்க முடியும். இந்த இடத்துல ஜெபிக்கிறதான் ஆண்டவர் கேட்கிறார். பவுல் தெளிவாக கொரிந்து சபைக்கு எழுதுறார். மாமிசத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாம, அந்த மாமிசம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூபாய அடிச்சிரு அப்படின்னு சொல்லு. இன்னைக்கெல்லாம் சாட்சியோடு தான் நான் சொல்ல போகிறேன். என் மூலமாக ரட்சப்புக்குள் வழி நடத்தி ஒரு தம்பி நம்ம ஆலயத்துல கோயில் குட்டியாக வேலைக்கு சேர்ந்தார். அவர் இந்து மதத்தில் இருந்தாரு, ரட்சிக்கப்பட்டாரு. ஆலயத்துல ஒரு கோயில் குட்டியாக சேர்ந்தார். ஒரு பாஸ்டர், சிஎஸ்ஐ பாஸ்டர், நம்ம ஆலயத்துல உள்ளவர். இந்த தம்பியை கூட்டிட்டு சின்ன கோயிலுக்கு, சின்ன கோயில தெரியல, தெப்பத்துக்கிட்ட அங்க போய் செய்தியெல்லாம் கொடுத்துட்டாங்க. காணிக்கை வந்துச்சு. அவர் அந்த காணிக்கைய பிரிச்சு, தம்பி நீ 100 ரூபா வச்சுக்கோ, பாஸ்ட் நான் 500 ரூபா வச்சுக்கிடுவேன், 200 ரூபா தான் வந்தாப்புல நான் கணக்கு எழுதுவேன், நீ எதுவும் சொல்லக்கூடாது, ஆனா உனக்கு 100 ரூபா. எப்படி பிரிச்சுட்டா பாருங்க. வந்த கணக்குல இவருக்கு 500, இவருக்கு 100, கோயிலுக்கு 200. இது மாமிசத்துக்கு ஏற்ற. யாரு பாப்பா, எனக்கு இன்னைக்கு சொல்ல 500 ரூபா கிடைச்சிச்சு. இன்னொரு கேவலமான விஷயம், ஒரு கடைக்கு போறாரா, இவனையும் கூட வச்சுக்கிட்டு, தம்பி நான் உன்ட்ட நிறைய ஜாமான் வாங்கியிருக்கேன். ஆமா பாஸ்டர் வாங்கியிருக்கேங்க, நிறைய வாங்கியிருக்கேன். இன்னைக்கு எங்க கோயில் பேரை போட்டு நான் பிரஷ் 1200 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி எனக்கு ஒரு பில்லு கொடுப்பேன் கேட்டாங்க. சார் இது தப்பு இல்லையா சார்? இங்க பாரு, தப்பு ரைட்டெல்லாம் நான் உனக்கு பாக்குறதுக்கு இல்லை. அடுத்து நான் உனக்கு சரக்கு வாங்கணும்னா எனக்கு இந்த பில்லை கொடு, நான் இதை கொடுத்து நான் ரூபா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். சார் எப்படி சார் இது முடியுது வரால அப்படின்னு அவன் கேட்கறான். காரணம், மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோடு நடக்கிறவர் அவர். ஆனா பவுல் அப்படி கிடையாது. தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களுக்கு கபடற்று திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது. இவர் மனசாட்சி, நான் சொன்ன பாஸ்டர் மனசாட்சி சொல்லாது. இது பர்ஃபெக்ட் பூர்ணமான சபை கிடையாது. சரி, இப்ப நம்ம பார்க்கிற அடுத்து 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 1:3. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகப்படுத்தி சந்தோஷத்தால் நிரம்பிக்கு உன்னை காண வாஞ்சா இருக்கு. பவுல் தீமோத்தேயுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறார். ராஜேஷ், இந்த கோடெல்லாம் வேண்டாம், நமக்கு எதுக்குதெல்லாம். சரி, நம்ம வசனத்துக்குள்ள வருவோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனம். பவுல் தன்னுடைய ஜெபத்தை எப்படி சொல்கிறார்னா, மிக அழகா ஒரு நபர் தீமோத்தேயுக்காக ஜெபிக்கிறார். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. காரணம் என்னன்னா, அந்த பாரம். தீமோத்தேயுங்கிற ஒரு ஸ்தானாதிபதியை நான் உண்டாக்கியிருக்கேன், இவர் என் ஊழியத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இப்படி செய்யற இடத்துல எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, என்னுடைய ஊழியத்தை நீங்க செய்யணும்.
இங்க பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு கிடைச்சிச்சு. எனக்கு அது ஒரு ராஜேஷா இருக்கலாம், ஜே.எம். ஸ்டாலினா இருக்கலாம், மரியாளா இருக்கலாம். அவங்க யாராவது இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும்னு என்னுடைய ஜெபம் அது. இப்ப நம்ம பார்க்கிற இந்த பிலிப்பு சபை ஒரு மோசமான சபையே கிடையாது. மோசமான சபையே கிடையாது. மோசமான சபையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த குற்றச்சாட்டு யார் எதுவுமே இவங்க மேல கிடையாது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல கொரிந்து சபையில் எவ்வளவு பாவங்கள் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 5:1 இது எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் ஒன்றென்று காணப்பட்டது, உன்னுடைய சித்தியை நீ கீப்பா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இது எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. மாத்திரமல்ல, கலாத்தியர்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ஒரு பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. கலாத்தியரை பாருங்க, 3வது அதிகாரம், புத்தி இல்லாத கராத்திரை, நீ இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டேப்பா, நீ எதனால அவனுக்கு கிடைச்சிச்சு நியாயப்பிரமாணத்தினா. இவங்க திரும்ப எங்க நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த பிலிப்பு சபையில கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஜெபிக்கிறார். இப்ப இந்த பின்மாற்றத்துக்குள்ள போகல, ஏன் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா பவுலுடைய இருதயத்திலிருந்து. அதுக்காண்ட இங்க கொரிந்து சபையில அவங்க ஜெபிக்கலான்னு நீங்க கேட்காதீங்க. கொரிந்து சபைக்கு அவங்க ஜெபித்தாரு. ஆனா இந்த சபை ஒரு அழகான சபை, பியூட்டிஃபுல் சபை. குறை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், குறை இருந்துச்சு. அந்த குறையை நான் உங்களுக்கு காமிச்சேன். என்ன குறை இருந்துச்சு? சின்ன குறை, கொஞ்சம் பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, 3வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16, சகோதரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுள்ளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டபடி நடங்கள். ஏனென்றால் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அந்த சபையில வேறு விதமா நடக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படிதான் வேதம் சொல்லுது. அவங்களை குறித்து சொல்றாரு, அவளுடைய முடிவு அழிவு, அவளுடைய வயிறு தேவன், அப்படி இருக்குது. ஆனாலும் சொல்றாப்புல என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. பிலிப்பியர்ல பவுலுடைய ஜபத்துல எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நல் மனசாட்சியோடு ஜெபிச்சார், அதான் நீங்க பார்க்க போறோம். செகண்ட் செய்தி ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, நீங்க 2வது பார்க்க இருக்கு. பிலிப்பியர் 1:27 பவுலுடைய ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தார். இப்ப இந்த பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எனக்கு ரொம்ப இந்த பிரச்சனை இருந்துச்சு. நீங்களாம் மறந்துருப்பீங்க, நான் மறக்கல. நம்ம ப்ரேயர் ஹால் இருந்துச்சு. இந்த ப்ரேயர் ஹாலுக்கு அடுத்து ஒரு நர்சிங் கிளாஸ் இருக்கும். நம்ம சேர்ற நேரம் தான் கரெக்டாக அந்த பிள்ளைங்க வந்து உட்காருவாங்க. உட்காந்து கக்க 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 கக்கன்னு, சின்ன பொண்ணுகள்லாம் கிடையாது, எல்லாம் பெரிய பிள்ளைங்க. மிஸ்ஸு வர வர கால் 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 கால்னு கத்துவாங்க. நான் அநேக நேரம் கஷ்டப்பட்டிருக்கேன். இங்க எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கேன் தெரியல. ஆனா பவுல் சொல்லுறாரு, நான் வந்தாலும் வராட்டான், நான் வந்த உங்களை கண்டாலும் நான் வராமல் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. பவுலுடைய ஜெபத்தினுடைய பாயிண்ட் என்னன்னா, பிரிவினை வரக்கூடாது, அவங்க செப்பரேஷன் வரக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர் என்ன செய்றாங்க, சாப்பாட்டுக்காண்டி இந்த ஊழியத்தை செய்றாங்க, ஒரு சிலர் விரோதமாக செய்யறாங்க. அப்படி பிரிவினை ஆகி போயிடக்கூடாதுப்பா. நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடி. சாத்தா எங்க கைவாப்பான்னா ஃபர்ஸ்ட் பிரிவினை உண்டாக்கும். அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விசுவாசத்தை ஆட்டுவோம். சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. சுவிசேஷத்தின் விசுவாசம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த மாமிசத்தை வந்த கடவுள் இருக்காங்க, எனக்காக வந்தார். எஸ், போன் ரிங் அடிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா ராஜேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிலாம் பாடுகள் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எல்லாரும் விடுதலை பண்ணிட்டோம். புரியுது உங்களுக்கு? சுத்த மனசாட்சியிலிருந்து வருகிற ஜெபத்திற்கு பாயிண்ட் நம்பர் இங்க நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷத்துக்காக எதிர்த்து நிற்கிறாள் ஒரு கூட்டம் உடனே எதிர்த்து வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, அது ஆர்எஸ்எஸ் இருக்கும், பிஜேபியா இருக்கும், இல்ல உங்க வீட்டுல இருந்தாலும் வரும். நீங்க எதிர்த்து மருள்தார்கள் என்று உங்களை எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளும். சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்துருக்காரு. நமக்கு எத்தனையோ செய்திகள் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த ஒரு சொந்தக்கார தம்பிக்கு ஒரு செய்தி கொடுத்தேன். அவர் ஒரு ஆலயத்துல போய் நான் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு நான் ஒரு செய்தி கொடுத்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னார். ஆலயத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கேட்டாங்க அந்த செய்தியை அப்படின்னு சொல்லி. இப்ப எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு ஒரு ஆலயத்துல கூப்பிடுறாங்க. உடனே எங்கிட்ட வந்து செய்தியை கேட்டு எனக்கு நான் அதுக்கு போக முடியாது, அந்த ஆலயத்துக்கு நான் போக முடியாது.
என்னுடைய செய்தி. ஆனா யாருக்கும் தெரியாது இது என்னுடைய செய்தி. என்ன என்னுடைய செய்தி? நான் ஏன் நானா எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, பலர் மூலமா எனக்கு அதை கொடுப்பாரு. அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இதைத்தான் இங்க பார்க்கணும். சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டது. நீங்க அந்த பாத்திரராக நடந்து கொள்ளணும். ஒரு உதாரணம் சொல்றேன், பாத்திரரா என்னன்னு சொல்லி. இங்க நம்ம டேனியல் ராஜேஷ் இருக்கார். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர். அவருடைய தொழிலுக்கு எப்படி அவர் பாத்திரமாக நடந்து கொள்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் 4 மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து கிராமத்துல இருக்கும். அவர் 2 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிப்பார். எந்திரிச்சு குளிச்சுட்டு அவருடைய கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி அவர் அங்கே போயிடுவார். எவ்வளவு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவுத்துக்கு எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி நீட்டா அவருடைய வெப்பன் கேமராவோட போய் அந்த ஐயர் வர்றதுக்கு முன்னாடியே போயிடுவார். போய் இருந்து நின்று எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அந்த போட்டோவை போட்டு கையில கொடுக்குறவரை அவர் பார்த்துரு. இவ்வளவு சரி எதுக்காக? பணத்திற்கு தானாங்க. அப்ப அதை கேட்கறவங்க ரைட், நல்ல தம்பிங்க, எங்க வீட்டுல செஞ்சாரு, உங்களுக்கும் செஞ்சு இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வரும். அது சாப்பாட்டுக்காக நம்ம கிடைக்கிறது. ஆனா இது அப்படி கிடையாது. ஆண்டர் நம்ம கொடுத்த கிருபைக்கு இது பாத்திரராக நம் நடந்து கொள்ள வேண்டும். இதுல எந்தவித ஆல்டர்னேட்டிவும் கிடையாது. சரி, அடுத்து பிலிப்பியர் 2:2 அடுத்த ரிக்வெஸ்ட். அந்த சுத்த மனசாட்சியில பவுலுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும். ஏகனால ஒரே இது, ஒன்னஸ். அங்க ஒரு பிரிவினை வரக்கூடாது. இப்படி பைய பார்க்க வேண்டியது, எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இன்னும் ஏக சிந்தை. நாம எல்லாம் பைபிள் ஸ்டடி பண்றோம். ஆவிக்கிறவர்கள் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. ஓட்டத்தை ஓடுறோம். நம்ம ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கிறோம். ஏக சிந்தை இசைந்து ஆத்மாக்கள் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றி. பவுலுக்கு சந்தோஷம் இருக்கா? ரொம்ப இருக்குது. ரிஜாய்ஸ். அதை நிறைவா இன்னும் கூட்டணும், இன்னும் கூட்டணும். யோவான், அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சது நான் உங்களுக்கு காட்டுறேன். 3வது யோவான் எடுத்துக்கொள்ளும். 3வது யோவான் பக்கம் 3:3-1. சகோதரரே, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு. நான் வயசாச்சு. வயசாகும் போது இவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்னா, ஒருத்தர் வந்து சொல்றாரு, அருமையாக இருக்காங்க. டைம் கீப் அப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜேஷ். நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு டாக்டர் மாறிக்கினி ஃபர்ஸ்ட் வந்துட்டார். அதுக்காண்டி லேட்டா வந்தாங்க, நான் குறை சொல்லல. அவரு அது எனக்கு முன்னாடியே அவர் வந்து உட்கார்ந்துருக்கும். அவரு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து டக்குன்னு ராஜேஷ் வர்றார், அடுத்து பாலசுந்தரி வர்றார். இதெல்லாம் வந்துட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வராங்க. டைம் கீப் அப் எனக்கு ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்துல உங்களுக்கு நிறைவேற்றினா நீங்க அதை கரெக்டா இருக்கும். சரி, அது நம்ம அங்க போக வேண்டாம். ரிக்வெஸ்ட் காமிச்சேன் 2:2. 3வது ரிக்வெஸ்ட் என்னன்னா, 2வது அதிகாரம் 16வது வசனத்துல அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட். இந்த சுத்த மனசாட்சியில இருந்து பவுல் ஜெபிக்கிறாரு. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமல் முறுமுறுப்பு தர்க்கப்பு, இந்த 2. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுக்கு. அவருக்கு ஜெபிக்கிறது ரொம்ப பிடிக்கும், துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் ஒரு பக்கம் நல் மனசாட்சியோடு ஜெபிக்கிறார், ஒரு பக்கம் ஜெபிச்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் அந்த சபை மக்கள். என்னால எதிர்பார்க்கிறார். இது அடுத்த குறிப்பா நான் எடுத்துக்கோங்க. எல்லாவற்றிலும் என்னது? ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். JM ஸ்டாலின் இருக்கிறதா அதை சொல்றேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். கதிரேசன் அப்படின்னு ஒரு பிரதர், எங்கள் எல்லாருக்கும் சீனியர் தான். ஹைதராபாத்ல இருந்து வந்து எங்க கூட 1.5 வருஷம் இருந்தார். எனக்கு மத்தியானம் சாப்பாடு வரும், ஒரு பெரிய கரையில் நிறைய வரும். நானும் அவரும் ஷேர் பண்ணி அதை சாப்பிடுவோம். நாங்கள் அதை ஷேர் பண்ணி அதை சாப்பிடுவோம். ஒரு நாள் ஸ்டாலின்
ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தார். இவர் சாப்பிட்டுட்டு அதுல சில குறைகள் சொன்னார். என்ன உப்பு இல்ல, என்ன உரப்பு கூட இருக்கு. நான் கதிரேசன் பிரதர் சொன்னேன், கதிரேசன் பிரதர் உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு. எனக்கு சமைக்கலாம் தெரியாது. குறை சொல்ல தெரியுமா? நீ அப்படி குறையிட்டார். அவருக்கு என் மேல பயங்கர மதிப்பு வச்சிருப்பார். பயங்கர மதிப்புனா என்னை அப்படி ஒரு உயர்வான ஸ்தானத்துல வச்சிருக்காரு. நான் சொன்னேன், பிரதர் ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்காரு. கூட்டணும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஏங்க சாப்பாடு வருது இல்லை, ஆனாலும் அவருடைய அன்பை காட்டுறாரு. எங்க அப்பா எங்களுக்கு எப்பயுமே ஒண்ணு சொல்லுவார், அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுல கொஞ்சம் உப்பு கூட இருக்கா, நீ சாப்பிட்டுட்டு குயட்டா இருக்கு இல்லையா, தள்ளி வச்சு. நான் எல்லாத்தையும் சொல்லாத, ஏன்னா ஒரு சிலருக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது. எனக்கெல்லாம் நாக்கு ரொம்ப கெட்ட நாக்கு, எதுனாலும் கண்டுபிடிச்சு டேஸ்ட் எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. எங்க அண்ணன் டாக்டர் ரஜுலன் லைசாட் இருக்காரு, அவர் சாப்பிடுவாரு, அது என்னன்னே அவருக்கு தெரியாது. ஒரு நாள் நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அம்மாட்ட சொல்லுவான், ஏமா கொத்துக்கறி ரொம்ப சூப்பரா இருக்கும். அடைய கொத்துக்கறி இல்லடா, அது வெண்டைக்காய் ஃப்ரைடா அப்படின்னா. ஓ வெண்டைக்காவா, நான் கொத்துக்கறின்னு நினைச்சேன் அப்படிங்கிற. அவருக்கு இந்த சாப்பாடே அவருக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு நாள் என்கிட்ட கேட்கறாங்க, இந்த கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, எப்படா நீங்க வித்தியாசம் பார்ப்பீங்கன்னா. அவருக்கு அவ்வளவுதான் அதோடைய டெப்த். ஆனா சொன்னேன் ஸ்டாலின் கதிரேசன், பிரதர் நீங்க தயவு செய்து முறுமுறுக்க கூடாது, இது முறுமுறுப்பு அப்படின்னு சொன்னேன். அன்னையில இருந்து அவர் மாறிட்டார். பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் பாருங்க, எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கு ஆர்கியூமெண்டே பண்ணக்கூடாது. யாராவது நீங்க சொன்னது தப்புன்னு சொன்னா தப்பு தான், உங்களுக்கு தவறா சொன்னதுக்கு என்னை மன்னிச்சு அத்தோட நிப்பாட்டிக்கணும். நோ ஆர்கியூமெண்ட். இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒரே சிந்தை, ஒரே சிந்தைங்கிறது தான் ஆண்டோட எதிர்பார்ப்பு. அதே மாதிரிதான் நம்ம மனுஷனும் போகணும். 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கணும். பிலிப்பியர் 4:2, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க. இவங்க ஒரு சின்ன பிரிவினை வந்துச்சு. ஏதியால் சிந்திக்கா, இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஆனா இது வரக்கூடாது அப்படிங்கிறார் என்று புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்றாரு. புத்தி சொல்லும் பொழுது நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, ஒரே சிந்தையோடு இருக்கணும். 4வது அதிகாரம் 1 வசனத்துல இவருக்காக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? சுத்த மனசாட்சியோடு ஜெபிக்கிறார். அப்ப அவங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. இந்த கிரீடத்துக்காகத்தான் ஜெபம் பண்ணுகிறார். இந்த கிரீடம் எனக்கு, அந்த கிரீடம் என்னை விட்டு போயிடக்கூடாது, இந்த கிரீடம் எனக்கு வேணும் நினைக்கிறார். பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அபாய்ட் இன் காட். இதாங்க ஜெபத்தினுடைய ஃபவுண்டேஷன். இன்னைக்கு என்னுடைய ஆத்மாக்கள், எனக்கு ஒரு சில ஆடுகள் ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த ஆடுகள் நான் மறிக்கிறவர், என்னுடைய மரணம் வர எதுவுமே பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது. அந்த ஆடுகள் என்னோட கூட இணைந்து வரணும். ஒவ்வொரு இடத்துல போய் அது ஊழியம் செய்யணும். அது ஊழியம் செய்யுதுங்கிற ஒரு நியூஸ் எனக்கு வந்தா அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். சரி, 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கத்திலிருந்து புறப்படும்போது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டேன். இப்போ பவுல் கை நீற்ற ஸ்டேஜில் இருக்கார். இந்த சபை மக்கள் ஏற்கனவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், ஆனாலும் என்ன செய்ய அவங்க காணிக்க கொடுக்குறாங்க. அப்ப அந்த சூழ்நிலை ஒருத்தர் போய் கை நீற்ற வேலையா இருக்கு. எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்க எப்ப முழு நேரம் ஊழியக்காரர் ஆக போறீங்கன்னு என்கிட்ட கேட்டார். இன்னும் நீங்க இந்த ஆஸ்பத்திரி போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை விட்டுட்டு. இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசிக்கல் டைரக்டர், இப்போ மரித்து பரலோகத்துல இருக்கிறார், நோவா செல்வராஜ் அப்படின்னு ஒரு பிசிக்கல் டைரக்டர் என்கிட்ட சொல்றாரு, இன்னும் என்ன ஊசி போட்டுட்டே இருக்கீங்க, இன்னும் என்ன பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, முழுசா நீங்க ஆண்டவருக்குள்ள வாங்க, ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்ய ஆரம்பிங்க, இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னாரு. நான் நினைச்சேன், இன்னைக்கு நான் கை நீட்டி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறேன். ஒரு சிலர் இப்படி நீட்டாள இருக்கு, எனக்கு காணிக்க கொடுக்கன்னு சொல்லி, உங்க போகத்தியா காணிக்க காணிக்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கு சொல்லுங்க. அதனால இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேஜில் வாங்குற ஸ்டேஜில் இருக்கிற பவுல் சந்தோஷத்தோடு இருக்கிறார். அவருக்கு மகிழ்ச்சி பெருக வேண்டும். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எப்படி கொடுத்தாருங்கிறத மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இந்த 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 ஊழியம் ஆரம்பிச்சது, சபை எப்படி ஆரம்பிச்சது,
எப்படி இவங்களெல்லாம் ஆண்டவர் சந்திச்சாருன்னு கேட்டீங்கன்னா பிலிப்பியர் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல பல முறை தியானிச்சிருக்கேன். திரும்ப லேசா சொல்றேன். ரெகுலரா ஜெபிக்க வருவார். ஆற்று ஓரத்துக்கு ஜெபிக்க வரும் பொழுது ஆண்டவர் லீதியால்ங்கிற ஒரு பெண்ணுடைய இருதயத்தை தந்த பெரிய பணக்கரக்கா, காசு நிறைய வச்சிருக்கு, ரொத்தாம்பரம் வைக்கிறவங்க. அந்த அக்கா இருதயத்தை திறக்குது. அது வேண்டி எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் சொல்லுவாங்க. அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாமே இன்னைக்கு சம்பவத்தோட இணைத்து சொல்றேன். ஒரு பெரிய ஒரு பணக்காரர், இப்போ அவர் இறந்துட்டார். மோசமான மரணத்திலே போய் இறந்துட்டார். அவர் ஒரு ஆலயம் வச்சிருந்தார். அந்த ஆலயத்துல ஒரு பாஸ்டர் குடும்பத்தை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து இவர் வந்து ஒரு 4 நாள் வெளியூருக்கு போறாங்க. அப்ப 4 நாள் போறப்ப அவர் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் அம்மா பிள்ளைகளோட எங்க வீட்டுல நீங்க அந்த 4 நாள் தங்கிருக்கு. ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜில் நிறைய சாப்பாடு இருக்கு, ஸ்டோர் ரூம்ல எல்லாம் இருக்குது, நீங்க எதனா நீங்க சாப்பிட்டுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தா எல்லாம் காலியா இருக்கு. ஃப்ரிட்ஜு காலி, ரேஷன் இருக்கிற எல்லா ஸ்டோர் ரூமும் காலி. இது இந்த பிஸ்கட் டப்பால இருந்து எல்லாம் காலி ஆயிடுச்சு. என்னட்ட சொல்றாரு, தின்னி பண்டாரம் அவன் கொடுத்தது இவர் தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு, பெர்மிஷன் கொடுத்தாரு. இவங்க கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடணும். இல்லை நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் தொடச்சி இவர் சொல்லாரு, சார் நாங்க 1 மாசத்துக்கு வச்சிருக்கிறத 4 நாள்ல காலி பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீதியால் இருதயத்தை திறந்தாங்க, வீட்டை வாங்க எங்க வீட்டுல தங்குங்கிறாரு. ஆனா பவுல் எவ்வளோ அருமையா நல் மனசாட்சியோட எதுவும் சாப்பிட்டுருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இன்று இருக்கிற மக்களுடைய இருதயத்தையும் வேதத்தையும் பவுலுடைய இருதயத்தையும் நாங்கள் கம்பேர் பண்ணி வாசிக்கிறோம். எப்படியாக மோசமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்காக இருக்கிறார்கள் ஐயா. அப்படி இல்லாதபடி அவர்கள் வயிறு கடவுளாக இல்லாதபடி ஆண்டவருக்காக ஓட வளர்த்தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆம்.